வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. IPL கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், தற்போது சேப்பாக்கம் மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு? ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க? லட்சுமி, இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் இந்த IPL 2024 முதல் போட்டியை பார்ப்பதற்கு, அதிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் ஆகிய இரண்டு அணிகளும் மோதக்கூடிய அந்த போட்டியை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றனர். தற்போது இரு அணி வீரர்களும் இங்கு மைதானத்திற்கு வரவிருப்பதன் காரணமாக அவர்களை பார்ப்பதற்காகவும் மைதானத்திற்கு உள்ளே சென்று தங்களது இருக்கைகளில் அமர்வதற்கு பதிலாக அவர்கள் இங்கே நின்று கொண்டு அவர்களை பார்த்து ஒரு தடவையாவது அவர்களை பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட இந்த இருக்கக்கூடிய இந்த சேப்பாக்கம் மைதானத்தின் சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில் வெறும் மனித தலைகள் மட்டுமே தெரியக்கூடிய அளவிற்கு இந்த இடத்தில் கூட்டமானது கட்டுக்கடங்காத வகையில் உள்ளது. இவர்கள் அனைவரும் இங்கே வந்து இப்படி நிற்கக்கூடிய ஒரே காரணம், தோனி வருகிறார், அவரை பார்க்க வேண்டும் என்பதுதான். கிட்டத்தட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து அவர் ருத்ராஜ் கெய்க்வாடிடம் அந்த கேப்டன் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அதன் பிறகு அவர் தற்போது இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறார். எனவே இந்த போட்டி எப்படி இருக்க போகிறது, மைதானத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேறப் போகின்றன, அந்த போட்டியில் என்ன மாதிரியான திருப்பு முனைகள் ஏற்பட போகிறது, அப்போது தோனி என்ன செய்ய போகிறார், சென்னை அணி வீரர்கள் என்ன செய்ய போகிறார்கள், RCB அணி அங்கே ஹோம் கிரவுண்டில் சென்னையை வீழ்த்தாத ஒரு சூழ்நிலையில் இந்த போட்டியானது எப்படி இருக்க போகிறது, ஒரு சார்பு போட்டியாகவே இது முடிந்துவிட போகிறதா அல்லது இரண்டு அணிகளும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு விருந்தினை அளிக்கப் போகிறார்களா என்பதை எல்லாம் பார்ப்பதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் ஆகிய இரண்டு அணிகளின் ரசிகர்கள் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலிருந்தும் இந்த இடத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தொகையை செலவு செய்து இங்கு ரசிகர்கள் வந்து இங்கு காத்திருக்கின்றனர். தற்போது அவர்களது இந்த போட்டி தொடங்கப் போகிறது. சென்னை RCB அணிகளுக்கு இடையேயான போட்டியை பார்க்க போகிறோம் என்பதற்கு முன்பு தற்போது அவர்களுடைய ஒரே குறிக்கோள், தோனி வருகிறார், அவரை பார்க்க போகிறோம் என்பதாகத்தான் இருக்கின்றது. எனவே இன்னும் சில நிமிடங்களில் இங்கு இரு அணி வீரர்களும் வரப்போகிறார்கள். அவரை பார்ப்பதற்காகவே இங்கு ஆயிரக்கணக்கில் ரசிகர்கள் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றனர். கள விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.